ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹை ப்ரோட்டீன் திராமிசு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, நான் 2 வரிக்கி பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை நம்ம இப்போ இந்த இதில் டிப் பண்ணி இதில் நம்ம லேயர் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை ட்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரிக்கையை இந்த மாதிரி எடுத்து லேயர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹனி, ஸோ ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மில்க் மேட் இருக்குது இல்லையா, அது ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படலைன்னா அது ஆப்ஷனல் தான். இப்போது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதோட கம்மியாக தான் நான் சேர்த்துருந்தேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஸோ நான் அவ்வளோதான், இதுலேயே பாதி தான் சேர்த்துருந்தேன். ஸோ இதை நல்லா நான் அடிச்சிட போகிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும், பட் நான் மறந்துட்டேன், நான் சேர்க்கவும் இல்லை. ஸோ அது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீம் இந்த அளவு க்ரீமியாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த அளவு தான் இருக்கணும். ஸோ இதை ஒரு சைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வரிக்கு லேயர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் ஆறியிருக்கும். ஸோ இப்போ இந்த க்ரீமை அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ திருப்பி நம்ம திருப்பி அந்த வரிக்கியை இன்னொரு லேயர் நம்ம கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு லேயர் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதை ஜஸ்ட் நான் ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எப்படி வரும் அப்படின்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்திங்க அப்படின்னா லேயர் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அந்த க்ரீம் இருக்கும் இல்லையா, அதை திருப்பி அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த உள்ளெல்லாமே போகணும். ஸோ அந்தளவு நிறையவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் தான் ஆக்சுவலாக அது மேலே தூவி இருந்தாங்க. பட் எனக்கு அது கிடைக்கல அப்படின்றதுனால நான் காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, ரொம்ப லைட்டாக அது மேலே நான் அப்படியே தூவிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. இப்போது மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சிட போகிறோம். ஸோ 4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி பார்த்தேன், ஓரளவு நல்லா செட்டாக தான் ஆயிருந்தது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்ல முடியாது, நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். ஒன் டைம் அதை சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.